வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நமது கல்வி அரங்கத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை பயிற்சியுடன் கூடிய வகுப்பு இலவசமாக நடைபெறும். அனைவருக்கும் இலவசமாக இடுப்பு வலியை போக்குவதற்காக பயிற்சிகளை விளக்கி கூறுகிறோம். எனவே அன்பர்கள் விருப்பத்தின் பேரில் கீழ்க்கண்ட எண்ணிற்கு அலைபேசியில் இணைந்து தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் எஸ் கமலக்கண்ணன், செல் நம்பர் 93 810 44 151. 1. பாலாசனம். குழந்தை நிலை என்பது இடுப்பு தசைகளை நீட்டி முதுகெலும்பு மூட்டுகளில் உள்ள அழுத்தத்தை குறைத்து இடுப்பிலுள்ள இறுக்கத்தை விடுவிப்பதன் மூலம் கீழ் முதுகு வலியை போக்க பயன்படும் ஒரு மென்மையான புத்துணர்ச்சி அளிக்கும் யோகாசனமாகும். உடலுக்கு ஓய்வளிக்கும் அதே வேளையில் முதுகெலும்பை நீட்டி நேராக்க அனுமதிப்பதன் மூலம் விறைப்பை குறைப்பதில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. பாலாசனம் செய்முறை: தரையில் முழங்காலிட்டு பெருவிரல்களை ஒன்றாக சேர்த்து குதிகால் மீது அமரவும். முழங்கால்களை இடுப்பு அகலத்திற்கு பிரிக்கவும். மூச்சை வெளிவிட்டு முன்னோக்கி குனிந்து நெற்றியை தரையில் வைக்கவும். கைகளை முன்னோக்கி நீட்டி உள்ளங்கைகளை தரையில் பதிக்கவும். பயன்கள்: கீழ் முதுகு மற்றும் இடுப்பு பகுதியை தளர்த்துகிறது. கீழ் முதுகு வலி மற்றும் இடுப்பு விறைப்பை குறைக்க முழங்கால் மார்பு நீட்டிப்பு ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகும். இது முதுகெலும்பின் கீழ் பகுதியை மென்மையாக நீட்டி தசை அழுத்தத்தை குறைக்கிறது. செய்முறை: தட்டையான தரையில் மல்லாந்து படுக்கவும். ஒரு முழங்காலை மடக்கி கைகளால் பிடித்து மெதுவாக மார்பை நோக்கி இழுக்கவும். 15 அல்லது 30 வினாடிகள் வைத்திருக்கவும். கீழ்முதுகில் நீட்சியை உணரவும். மெதுவாக கால்களை இறக்கி அடுத்த காலில் செய்யவும். ஸ்பீனக்ஸ் போஸ் என்பது முதுகுவலியை போக்க உதவும் ஒரு எளிய மற்றும் மிகவும் பயனுள்ள யோகாசனமாகும். ஸ்பீனக்ஸ் போஸ் செய்யும் முறை: உடற்பயிற்சி: உங்கள் வயிற்றில் படுத்து கால்களை நீட்டி பாதங்களை தரையில் தட்டையாக வைக்கவும். முன்கைகள் உங்கள் முழங்கைகளை தோள்களுக்கு நேர் கீழே தரையில் வைத்து கைகளை முன்னோக்கி நீட்டவும். உயர்த்துதல்: மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்கள் நெஞ்சு மற்றும் மேல் உடலை மெதுவாக மேலே உயர்த்தவும். அழுத்தம்: இடுப்பு மற்றும் கீழ் வயிறு தரையில் அழுத்தப்பட வேண்டும், ஆனால் முதுகு தண்டுவடத்தின் மேல் பகுதியில் அழுத்தம் இருக்க வேண்டும். நிலைத்தன்மை: இந்த நிலையில் 1 நிமிடம் வரை நிதானமாக மூச்சுவிட்டு இருக்கலாம். ஸ்பீனக்ஸ் போஸின் நன்மைகள்: முதுகுவலி குறைப்பு: இது நாள்பட்ட முதுகுவலியை குறைக்க உதவுகிறது. வலிமை: இது கீழ் முதுகு தசைகளை வலுப்படுத்துகிறது. நெகிழ்வுத்தன்மை: முதுகெலும்பின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது. சரியான தோரணை: நீண்ட நேரம் கணினி அல்லது போன் பயன்படுத்துவதால் ஏற்படும் முதுகு தோரணை குறைபாடுகளை சரி செய்கிறது. பைரிஃபார்மிஸ் தசைப்பிட்டத்தின் ஆழமான பகுதியில் உள்ளது. இது இறுக்கமடையும் போது கீழ் முதுகுவலி மற்றும் சயாட்டிகா நரம்பு வலியை ஏற்படுத்துகிறது. இந்த தசையை நீட்டிப்பதன் மூலம் இடுப்பு மற்றும் கீழ் முதுகுவலியை குறைக்கலாம். முக்கியமான பைரிஃபார்மிஸ் நீட்டிப்பு பயிற்சிகள்: படுத்துக்கொண்டு செய்யும் பயிற்சி. தரையிலோ அல்லது மெத்தையிலோ நேராக படுத்துக்கொள்ளுங்கள். வலது காலை மடித்து அதன் கணுக்காலை இடது முழங்காலுக்கு மேல் வைக்கவும். இடது தொடையின் பின்பகுதியை இரு கைகளாலும் பிடித்து மெதுவாக உங்களை நோக்கி இழுக்கவும். வலது பிட்டத்தில் நல்ல நீட்சி கிடைக்கும். 20 முதல் 30 வினாடிகள் பிடித்து வைத்து பின்னர் மறுபக்கம் செய்யவும்.